அனைவருக்கும் வணக்கம். பகுதி பார்த்துட்ருக்கோம். பார்ட் சி, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். பாரதியாரும் பாரதிதாசனும் முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நாமக்கல் கவிஞர் பார்க்க போகிறோம். நாமக்கல் கவிஞர் 1888 பிறந்து 1872 மறைஞ்சிருக்காரு. 1972 யூனிட் 9 படிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972. சரியா? இயற்பெயர் வே. ராமலிங்கனார். பெற்றோர் வெங்கடராமன், அம்மணி அம்மாள். பிறந்த ஊர் மோக்குலூர், நாமக்கல் மாவட்டத்தில் மோக்குலூர்ன்ற ஊரில் பிறந்திருக்காரு. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்காரு 1949. 1947 to 49 ஓமந்தூரார் முதலமைச்சராக இருந்திருப்பார். ஸோ 49ன்னு கேட்டவுடனே நம்ம ஓமந்தூராரை போட்டுறக்கூடாது. அவருக்கு அடுத்து அப்படியே குமாரசாமி ராஜா வந்திருப்பார். ஓகேவா? அப்போதைய முதல்வர் குமாரசாமி ராஜா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அங்கே ஓமந்தூராரா இல்லை குமாரசாமி ராஜான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், பார்த்துக்கோங்க. 47 to 49 வரைக்கும் ஓமந்தூரார் இருந்தார். 49லேருந்து 50 வரைக்கும் குமாரசாமி ராஜா இருந்தார். நாமக்கல் கவிஞர் அரசவை கவிஞர் எப்போ போனாரோ அப்போ குமாரசாமி ராஜா தான் இருந்தார். ஓகேவா? இவர் ஒரு ஓவிய கலைஞர் ஆவார். யார்? நம்ம நாமக்கல் கவிஞர் ஒரு ஓவிய கலைஞர். இவர் வரைந்த முதல் ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓவியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருடைய குரு. நடுவண் அரசு இவருக்கு பத்மபூஷன் விருதினை வழங்கி சிறப்பித்தது 1971 ஆண்டு. அவர் மரணிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க பத்மபூஷன். தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா? பாரதியாரால் பலே பாண்டியா, நீ ஒரு புலவன் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்ட பெற்றவர். பாரதியார் சொல்லியிருக்கார். யார்? நாமக்கல் கவிஞர். பலே பாண்டியா, நீ ஒரு புலவன் என்பதில் ஐயமில்லை அப்படின்றிருக்காரு. இவர் நடத்திய இதழ் லோகமித்திரன் ஒரு இதழ் நடத்தியிருக்காரு. பாரதி இல்லாத குறையை போக்கியவராக நாமக்கல் கவிஞரை கூறியவர் ராஜாஜி. ஓகேவா? பாரதி தான் விடுதலை கவி, அவருக்கு அப்புறம் இவர் தான் விடுதலை கவின்னு நம்ம பாரதியார் படிக்கும் போதே படிச்சிருப்போம். பாரதி இல்லாத குறையை போக்கியவர் நாமக்கல் கவிஞர் தான் அப்படின்னு சொன்னது ராஜாஜி சொல்லியிருக்காரு. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைச்சது. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்றார் ராஜாஜி. ஓகேவா? திலகர் விதைச்ச விதை தான் பாரதியாராக முளைச்சிச்சு. காந்தி தூவிய வித்து நாமக்கல் கவிஞராக தோன்றியது. திலகரோட மாணவர் தான் பாரதி, காந்தியுடைய மாணவராக அறியப்படுபவர் தான் நாமக்கல் கவிஞர்ன்றதில் அவர் அப்படி சொல்கிறார். இவரை புலவர் என அழைத்தவர் விஜயராகவாச்சாரி. ஓகேவா? நாமக்கல் கவிஞரை பார்த்து ஒரு புலவன் அப்படின்னு சொன்னது யாருன்னா விஜயராகவாச்சாரி. விஜயராகவாச்சாரி ஐயாவை பற்றி நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் கண்டிப்பாக படிப்போம். 1920 கல்கத்தா சிறப்பு மாநாடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதோடைய ஆண்டு மாநாடு நாக்பூரில் நடந்தது. அந்த நாக்பூரில் நடந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் விஜயராகவாச்சாரி தான். இவர் தமிழக மிதவாத தலைவர்களின் தந்தை என்று அறியப்படுறார். சரிங்களா? சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகமான உணர்ச்சி வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம நாமக்கல் கவிஞர். சுதந்திரம் தர மகிழ்ச்சி வேறு எந்த சுகமான உணர்ச்சி எனக்கு இருக்குதா, ஏதோ ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்குறவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞருடைய சிறப்பு பெயர்களை பார்க்கலாம். விடுதலை கவிஞர். ஓகேவா? பாரதியும் விடுதலை கவிஞர்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது காந்திய கவிஞர், காங்கிரஸ் புலவர், ஆஸ்தான கவிஞர்னு சொல்லிட்டு 4 சிறப்பு பெயர்கள் இருக்குது. காங்கிரஸ் புலவர், காங்கிரஸோட நெருங்கி இருந்திருப்பார், அதனால் காங்கிரஸ் புலவர்னு அழைக்கிறாங்க. காந்தியோடையும் நெருக்கமாக இருந்திருப்பார், அதனால் காந்திய கவிஞர். ஆஸ்தான கவிஞர்னு ஒரு பேர் இருக்குது. சரியா? நூல்கள் மலைக்கல்லன் ஒரு நாவல். தமிழ்த்தேர், என் கதை, சுயசரிதை. என் கதை நூல் ஐயாவுடைய சுயசரிதை.
என் சரிதம் வந்து உவேசா ஐயாவுடையது. என் கதை என் சரிதம், ஓகேவா. என் கதை நாமக்கல் கவிஞர், என் சரிதம் உவேசா ஐயா அவர்கள். தமிழ் மனம், பிரார்த்தனை, அவனும் அவளும், சங்குலி, கம்பனும் வால்மீகியும், தமிழன் இதயம், திருக்குறளும் பரிமேலழகரும், திருக்குறளும் பரிமேலழகரும், கவிதாஞ்சலி, கீதாஞ்சலி என்ற நூலுக்காக நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது கீதாஞ்சலி, இது கவிதாஞ்சலி, ஓகேவா. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இலக்கிய இன்பம், தேமதுர தமிழோசை, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்ட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். அந்த தேமதுர தமிழோசைன்ற பேரில் ஒரு நூல் எழுதியிருக்காரு நாமக்கல் கவிஞர். தாமரை கண்ணி, கற்பகவல்லி, காதல் திருமணம், காதல் திருமணம்னு நாமக்கல் கவிஞர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. காதல் திருமணம் செய்வது எப்படி என்று ஒரு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் திருமணம். கவிதைகள், தேசபக்தி பாடல்கள், தமிழ் மொழியும் தமிழ் அரசும், தமிழக மொழி தமிழக அரசு எவ்வளவு தீவிரமாக இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற தோரணையில் அவர் எழுதியிருப்பார். இது அப்போ இருக்கிற காலகட்டங்க, ஓகேவா. இந்தியாவிலேயே இருமொழி கொள்கை உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கம்பன் கவிதை, ஓகேவா. ஆரியராவது திராவிடராவது, இசைத்தமிழ், திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். பாரதிதாசனும் உரை எழுதியிருக்காரு, நாமக்கல் கவிஞரும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். நாமக்கல் கவிஞர் ஐயாவுடைய முதல் கவிதை வந்தே மாதரம். 1922 வந்தே மாதரம்ன்ற பேரில் ஒரு கவிதை ஏற்றிருக்காரு. இவரது புதின நூல் மரகதவல்லின்னு ஒரு புதின நூல் ஏற்றிருக்காரு. மொழிபெயர்ப்பு நூல் காந்திய அரசியல், காந்தியினுடைய அரசியலை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. நாடக நூல் சரவண சுந்தரம்னு ஒரு நாடக நூல் ஏற்றிருக்கார். சரியா, இதுலேருந்து கேள்வி வரலாம். அடுத்து நாமக்கல் கவிஞரின் மேற்கோள் வரிகள். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்கிறார். தமிழன் ஒரு இனம் இருக்குது, தனியே அவனுக்கு ஒரு குணம் இருக்குன்றார், ஓகேவா. நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, இது செய்யாதம்மா தான் செய்வாங்க, அந்த மாதிரி சொல்கிற தமிழர்களுக்கே ஒரு தனித்தான ஒரு குணங்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. ரீசெண்டாக இந்த ஜெயம் ரவி படத்தில் கூட இந்த ஒரு பாடல் வரி இதில் வந்து அழகாக போட்டிருப்பாங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணி நீ வெல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது நம்ம நாமக்கல் கவிஞர் ஐயாவுடைய தான். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ளுங்கிறார். கைத்தொழில் ஒன்று மட்டும் கற்றுக்கோ, கவலையே இல்லை அப்படிங்கிறார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்புமையாவும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டையந்த மாதிரி, தொண்டு செய்த புண்ணியம்தான் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியினுடைய 1930 உப்பு சத்தியாகிரகத்தை அதுக்கு ஒரு பவரை, ஒரு வலிமையை சேர்க்கும் விதமாக இந்த பாடலை வந்து பாடியிருப்பார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாதுன்னு சொல்லிட்டு 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் முதல் பாடலாக இந்த பாடல் இருக்கும். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்னும் மோகத்தின் விசை தீர வேண்டும்னார், ஓகேவா. பாட்டாளி மக்கள்னால் உழைக்கும் மக்களோட பசி வந்து தீரணும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேணும்னார். பணம்ன்ற ஒரு மோகம் வந்து இப்போ எல்லாமே பணத்துக்காக தான் இயங்கிட்டு இருக்கு இல்லையா. பணத்தை தாண்டி நிறைய இருக்குது, ஆனால் அந்த பணத்தை தாண்டி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பணத்தால் தான் வாங்க முடியும்னு அப்படிப்பட்ட கோட்பாடுகள் தான். சரி, ஓகே, நம்ம இங்கே வந்துடுவோம். கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ்ந்து பழகுங்கள் அப்படிங்கிறார். கூட்டு உறவில் சேருங்கள், எல்லாம் கூட்டமாக கூடி இருங்க
கூடி வாழ்ந்து பழகுங்க அப்படிங்கிறார். இந்திய நாடு என் நாடு என்று தினம் தினம் நீ அதனை பாடு. 1900 அந்த காலகட்டத்தில் பாடிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமைகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. சரி, நம்ம அதுக்கு போக வேண்டாம், இங்கே முடிச்சிடுவோம். இந்திய நாடு என் நாடு என்று தினம் தினம் நீ அதனை பாடு. ஒற்றுமைக்கு மாற்று கருத்து இல்லை. அரசியல் சூழ்நிலைகள் வெவ்வேறு மாதிரியான இயங்கிட்டு இருக்கு. ராமலிங்கனாரின் கவிதைகள் சுதந்திர போராட்ட உணர்வை தூண்டும் வகையில் இருந்ததால் இவர் காந்திய கவிஞன் அழைக்கப்படுறார். ஓகேவா? அந்த கத்தியன்ற ரத்தமின்றி எடுத்துக்கோங்களேன், அப்படி உணர்வை தட்டி எழுப்புதில்லை. அதால் சென்னை தலைமைச் செயலகத்தின் புதிய கட்டிடத்திற்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டது. தலைமைச் செயலகம் பல முறை சீர்திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ கட்டினதே இப்போ வரைக்குமே இல்லை. சரிங்களா? அது மாற்றும் போது நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு தான் பெயர் சூட்டப்பட்டிருக்கு தலைமைச் செயலகத்துக்கு. இவரின் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் தணிக்கை உலகநாதன். ஓகேவா? தணிக்கை உலகநாதன் ராமலிங்கனாருடைய பாட்டை தொகுத்து வெளியிட்டிருக்கார். 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றிருக்கார். அந்த பாட்டில் எழுதினதுக்காகவே அவர் மேலே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்திருக்கும். ஓராண்டு காலம் சிறையில் இருந்திருக்கார் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞருடைய படைப்பு இது ஒரு லாஸ்ட் குரூப் 2 கொஸ்டின். 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இசை நாவல்கள் 3 எழுதியிருக்கார். ஓகேவா? இசை நாவல்கள் 3, புதினங்களும் சிறுகாப்பியங்களும் 5. இசை நாவல்கள் 3, புதினங்களும் சிறுகாப்பியங்களும் 5. மொழிபெயர்ப்பு 4 இருக்குது பாருங்கள். இசை நாவல்கள் 3, மொழிபெயர்ப்புகள் 4, புதினங்களும் சிறுகாப்பியங்களும் 5. மாற்றி தான் இருக்கா? இசை நாவல்கள் 3, தன் வரலாறு 3. இசை நாவல்களும் தன் வரலாறும் 3. மொழிபெயர்ப்பு 4, புதினங்களும் சிறுகாப்பியங்களும் 5. இலக்கிய திறனாய்வு 7, கவிதை தொகுப்புகள் 10. ஓகேவா? இது ஒரு குரூப் 2 கொஷின்ன்றதால இந்த குரூப் 2 கொஷின் குரூப் 2ல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படித்து வச்சுக்கோங்க. ஐயா அவர்களுக்கு தபால் தலை 1989 தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.